ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வெயில் காலத்துக்கு ஏற்ற சுவையான மற்றும் ஆரோக்கியமான வாழைக்காய் மோர் குழம்பு 2 நிமிஷம் வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர் குழம்பு பண்ணுறதுக்காக நான் 1 கப் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கேன். அதை பவுலில் ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதை ஒரு பக்கமாக வச்சிடலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வலுவலுன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து மோர் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி மோர் குழம்பு பண்ணுறப்ப மோர் குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு வாழைக்காயை தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லாட்டி வாழைக்காய் கருத்து போயிடும். தண்ணியில் போட்டு வச்சோம்னா வாழைக்காய் கருக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாழைக்காயை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காயை வதக்குனதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி காயை வேக விட்டுறலாம். காய் கொஞ்ச நாள் நல்லா வேகட்டும். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. வாழைக்காய்க்கு பதிலாக வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அந்த காயை போட்டு நீங்கள் மோர் குழம்பு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஊற்றிடலாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒத்தாப்பில் எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை ஊற்றிடலாம். தயிரை ஊற்றிட்டு இதையும் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுவும் நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வாழைக்காய் மோர் குழம்பு இன் தமிழ்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.